ஸோ எங்கள் ஒர்க் பிளேஸில் திடீர்னு ஒருத்தர் கொலாப்ஸ் ஆகிட்டாரு. ஹார்ட் அட்டாக்னு தான் நினைக்கிறோம், ஏன்னா ஒரு ஹார்ட் பேஷண்ட். ஸோ நாங்கள் உடனே அவருக்கு சிபிஆர் கொடுத்தோம். ஆம்புலன்ஸ் கால் பண்ணி வர லேட் ஆகிடுச்சு. ஸோ நாங்களே எங்கள் காரில் கொண்டு போனோம். பட் காரில் போகும்போது நாங்கள் சிபிஆர் பண்ணலை. ஸோ நாங்கள் சிபிஆரை கண்டினியூ பண்ணியிருந்தால் அவரை சேவ் பண்ணியிருக்க முடியுமா அப்படின்னு கேட்டாங்க. ஸோ கண்டிப்பாக சிபிஆர் எவ்வளோ நேரம் கொடுக்கணும்? கார்டியோபல்மனரி ரெசசிடேஷன், இந்த செஸ்ட் கம்ப்ரெஷன்ஸ் நீங்கள் கண்டினியூஸாக கொடுக்கணும். அட்லீஸ்ட் ஃபார் 20 minutes ஆர் மோர் ஆர் டில் ஹெல்ப் அரைவ்ஸ். ஒரு சர்டிஃபைடு ஒரு ஹாஸ்பிட்டலுக்கோ இல்லை ஒரு பேராமெடிக்கோ வந்து அவங்க டேக் ஓவர் பண்ணுற வரைக்கும் நீங்கள் கொடுக்கணும். இல்லை அப்படின்னா நீங்கள் கண்டினியூஸாக கொடுத்துக்கிட்டே இருக்கணும். எப்போ நிறுத்தலாம் அப்படின்னா பேஷண்ட் ஷோஸ் கான்ஷியஸ்னஸ், அவர் திருப்பி வந்து சுய நினைவுக்கு வந்துட்டாருன்னா நீங்கள் சிபிஆரை ஸ்டாப் பண்ணலாம். பட் நீங்கள் ஹாஸ்பிட்டல் போகிற வரைக்கும் கண்டினியூஸாக கொடுக்கணும். ஏன் அப்படின்னா சிபிஆர் கொடுக்கும்போது ஹார்ட்டுக்கும் பிரெயினுக்கும் பிளட் சப்ளை கண்டினியூஸாக நீங்கள் அமுக்கிறதுனால போய்கிட்டே இருக்கும். ஸோ அதனால் அந்த பேஷண்ட் உயிர் வாழ்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். ஸோ டோன்ட் ஸ்டாப் சிபிஆர் அன்லெஸ் யூ ரீச் அ ஹாஸ்பிட்டல்.